அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தைரியஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைவது, அதிலும் சுபத்துவ பாதையில் நுழைவது நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு மட்டுமல்லாது 9ஆம் தேதி முதல் சுக்கிரன் மிக வலுவாக 4ஆம் இடத்திற்குள் நுழைவதால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் ஆகிய 4இல் நுழைகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் இரட்டிப்பு நன்மையும் அபரிவிதமான வளர்ச்சியும் அள்ளி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் பலம் வரும்போது பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடையில்லாமல் நிறைவாக மாற்றி கொடுப்பார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக கட்டுப்படுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அவர் ராசிக்கு சப்தமாதிபதியாக இருக்கிறார். எனவே கலஸ்தரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் உறுதியாகவே திருமணம், புத்திரபாகியம் போன்ற பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் நிறைவாக கைகூடும். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4இல் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு அபரிவிதமான மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே ராகுவின் அமைப்பு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல், சிரமம் அதிகரித்தாலும் உறுதியாகவே ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமான சுக்கிரன் அவருடன் இணைகிறார். அதே போன்று வித்யாகரகரான புதனுடனும் இணைகிறார். புதனும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். இந்த 3 கிரக நிலைகள் 4இல் வலம் வருவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதே வேளையில் மிக வலுவாக சனி பகவான் 5இல் வலம் வருகிறார். எனவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் அர்த்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இட சனி முழுமையாக நிறைவடையாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 29ஆம் தேதி முதல்தான் முழுமையாக சனி அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு விலகி பாகிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் நுழைகிறார். எனவே சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இறுதி தருவாய் என்பதால் உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல செய்தியாக உங்களை தேடி வரும் பொன்னான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சப்தமத்தில் குரு இருந்தால் எப்படி பலன்களை அள்ளி கொடுப்பாரோ அதே போன்று நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மிக வலுவாக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. ஏனென்றால் குரு பகவான் நீங்கள் நினைப்பதை விட தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக 12, 2 மற்றும் 4 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். 4ஆம் இடத்தில் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குருவின் பார்வையால் குரு சுக்கிர யோகம் கிடைக்கிறது. மிக விரைவில் குரு சுக்கிர மங்கள யோகமும் கிடைக்க போகிறது. எனவே பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைவதால் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு வருமானத்தை உயர்த்துவதோடு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பெற்று தரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறது. அதைவிட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல சுப விரயங்கள் நிறைவாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என பல்வேறு வகையான சங்கடங்களை அதிகமாக சந்தித்து வரும் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு அந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு இல்லத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் சேமிப்பு உயரக்கூடிய சிறப்பான ஒரு பொருள் காலகட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வருகிறது. தசாபத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வெள்ளிக்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினம் 2 மணி மதியம் 2 மணி முடிவதற்குள் உறுதியாக யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்வில் நல்ல செய்தியாக அமையக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.